வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கு அனலாகி டாப்பிக்கில் நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே நம்ம அனலாகி டாப்பிக்கில் ஒரு 3 டைப் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைப் 4 பாருங்கள். டைப் 4ல் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ஏபிசிடியை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஏற்கனவே நம்ம 3 டைப்பில் சில கொஷின் என்னென்ன சொன்னோன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதில் பாருங்கள், ஏபிசிடியை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். TALE LATE எனில் கொஷின் மார்க் CAFE. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் நம்பர்ஸ் வச்சு கொஷின் பார்த்துருக்கோம். கரெக்டாக இங்கே அதே தான் இந்த டைப் 4ல் லெட்டர்ஸை வச்சு பார்க்குறோம். பாருங்கள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா TALE இந்த வேர்ட்லேருந்து ஏவையும் ஈயும் அப்படியே டைரெக்டாக எழுதிட்டாங்க. இங்கே ஏ, இங்கே இ, செகண்டையும் ஃபோர்த்தையும் அப்படியே எழுதிட்டாங்க. பாருங்கள், நடுவில் இருக்கிற இந்த TALE மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடம் மாற்றிருக்காங்க. எல்லை இங்கே, டிஏ இங்கன்ட்டு. அப்படியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே கொஷின் மார்க் கொடுத்துட்டு கஃபேங்கிறத எந்த வேர்டு நாம் இப்படி எழுதியிருப்போம், கஃபேன்னு ரிவர்ஸில் கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போ இந்த இ இங்கேயே வந்துடும், இந்த ஏவும் இங்கேயே வந்துடும், இந்த எஃப்பும் சியும் மட்டும் இடம் மாறும். எஃப் இங்கே வரும், சி இங்கே வரும். அப்படின்னா என்ன வேர்டு கிடைக்குது? FACE, ஃபேஸ் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. புரிஞ்சு முடியுதுங்களா? ஸோ ஏபிசிடியை வச்சு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ரெண்டாவது பாருங்கள், ADHM ZWSN எனில் CFJOவை எப்படி எழுதலான்னு கேட்டிருக்காங்க. இங்கே அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், A B விட்டுட்டு C, D E விட்டுட்டு F, H I விட்டுட்டு J, M N விட்டுட்டு O, ஒரு எழுத்து விட்டுட்டு, தட் மீன்ஸ் ரெண்டாவது எழுத்தை எழுதியிருக்காங்க. கரெக்டாக? இங்கே நடுவில் இருக்கிற இசட்டுக்கு அதே மாதிரி நம்ம அடுத்த ரெண்டாவது எழுத்துன்னு யோசித்தோம் அப்படின்னா கீழே எதுவுமே மேட்ச் ஆகலை. இங்கே நடுவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே ரெண்டாவது எழுத்து எழுதியிருக்காங்க, இங்கே ஒன்றாவது எழுத்து, தட் மீன்ஸ் அடுத்து முன்னாடி எழுத்து, இங்கே அடுத்த ரெண்டாவது எழுத்து, இங்கே முன்னாடி முதல் எழுத்து. இப்போ இசட்டுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய். கரெக்டாக? டபிள்யூக்கு முன்னாடி என்ன வரும்? வி. எஸ்ஸுக்கு முன்னாடி என்ன வரும்? ஆர். என்னுக்கு முன்னாடி என்ன வரும்? எம். ஸோ YVRM. இங்கே 2 எழுத்து பின்னாடி, இங்கே ஒரு எழுத்து முன்னாடின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் YVRM அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாம்மா? கொஞ்சம் ஏபிசியில் அடுத்தடுத்த எழுத்து எது, முன்னாடி எழுத்து எது அப்படின்னு மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா போதும். இப்போ 3வது கேள்வி பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எழுத்து முன்னாடி பாருங்கள், பிக்கு முன்னாடி ஏ, ஓக்கு முன்னாடி என், கியூக்கு முன்னாடி பி, டிக்கு முன்னாடி சி. அதே மாதிரி இங்கே ஒரு எழுத்து முன்னாடி அப்படியே இ, ஈக்கு முன்னாடி என்ன வரும்? டி. ஆருக்கு முன்னாடி என்ன வரும்? கியூ. டிக்கு முன்னாடி எஸ், ஜிக்கு முன்னாடி எஃப். ஸோ ஆன்சர் DQSF. இதோ இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சு முடியுதுங்களா? அடுத்ததாக 4வது. அது மாதிரி இந்த 5 டைப் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த 5 டைப்பும் முடிஞ்ச பிறகு இப்போ 4வது டைப் போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு டைப் இருக்குது. இந்த 5 டைப்பும் முடிஞ்ச பிறகு நான் இந்த மாடல்லேருந்து ஒரு 25 கொஷின் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு தரேன். நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டாப்பிக்குமே அவங்க சொல்லியிருக்கிற 23 டாபிக் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? எல்லா டாப்பிக்லேருந்துமே நான் டாபிக் வைஸ் என்னென்ன டைப்பில் கொஷின் கேட்கலான்றதை சொல்லிவிட்டு ஒவ்வொரு டாப்பிக்லேருந்துமே ஒரு 20-25 கொஷின்ஸ் வச்சு நான் கொஷின்ஸ் தந்துடுறேன். நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். மெயின்ஸில் அவங்க கேட்குற கொஷின்ஸை, மேத்ஸ் கொஷின்ஸை ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள், நம்பர் NUMBER இது இப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸில், அதாவது 2 எழுத்தை எடுத்துக்கிட்டு UN, அதே மாதிரி M இங்கே, B இங்கே 2 எழுத்தா, அதே மாதிரி R இங்கே, E இங்கே. புரியுதான்னு பாருங்கள். நம்பர்ன்ற வேர்டில் 2 எழுத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜிக்ஸாக்காக இடம் மாற்றிருக்காங்க. அப்போ அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கிற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டு. இதுலேயும் 2 ஹெச் இங்கே, ஜி இங்கே, எஸ் இங்கே, ஓ இங்கே. டீக்கு மாற்றுறதுக்கு எதுவும் கிடையாது, அதனால் அப்படியே போட்டுக்கலாம். அப்போது HGSOT, HGSOT இதோ இருக்குது பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் தான் இதற்குண்டான சரியான விடை. நான் புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? ஓகேவா? அடுத்ததான் 5வது கேள்வி பாருங்கள். லாக்கர் அப்படிங்கிறத KMNPBDJLDFQS இப்படின்னா லெஃப்ட்டுங்கிறத எப்படி எழுதுவோன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, எல்லுக்கு முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து, எல்லுக்கு முன்னாடி கே, எல்லுக்கு அடுத்தது எம். ஓவுக்கு முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து, ஓவுக்கு முன்னாடி என், ஓவுக்கு அப்புறம் பி, அதே மாதிரி சி. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்துன்னு எழுதியிருக்காங்க. அப்படி பார்க்க போனால் லெஃப்ட்டு LEFTன்னு இருக்கு இல்லையா? எல்லுக்கு முன்னாடி பின்னாடி என்ன வரும்? KLM இல்லையா? அப்போ KM. இ எடுத்திங்கன்னா DEF, அப்போ DF. எஃப் எடுத்தீங்க அப்படின்னா EFG, அப்போ
ஜி டி டி எடுத்தீங்க அப்படின்னா எஸ்டியு, அப்போ எஸ்யூ. ஸோ ஆன்சர் கேஎம்டிஎஃப் கேஎம்டிஎஃப்இஜிஎஸ்யூ எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2 தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சுதுங்களாம்மா? ஸோ ஏபிசிடியை யூஸ் பண்ணி அவங்க இப்போ ஒரு எழுத்து முன்னாடி பின்னாடின்னு கேட்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருக்கிற எழுத்து பின்னாடி இருக்கிற எழுத்து ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஐடியாவை யூஸ் பண்ணி வேணாலும் கொஷின் கேட்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் என்னன்றதையும் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஏபிசிடி WXYZ எனில் EFGH இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதையும். ரெண்டாவது கேள்வி DUMB BOND RUSTங்கிறது என்ன வரும்ன்ட்டு. இங்கே கேபிட்டல் ஸ்மால் ரெண்டுமே கலந்தே கொடுத்துருக்கோம் பாருங்கள். சரிங்களா? மூணாவது கேள்வி சேர் CHAIR RIAHC எனில் TABLE டேபிள் அப்படிங்கிறது என்ன வரும்? ஓகேங்களாம்மா? இந்த 3 கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதில் வரக்கூடிய லாஸ்ட் டைப் 5ல் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதை சொல்கிறேன். ஓகேங்களாம்மா? தேங்க்யூ.